ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்தநாள் விழாவை கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர், 26ஆம் வருடத்துடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இங்கே கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கால்கோள் விழாவும் இடங்களை பார்வையிடுகிறோம். அத்தனை மாவட்ட மக்களும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்குரிய பணிகளை இப்பொழுது முதல் ஆரம்பிக்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே மாண்புமிகு திரு செல்லூர் ராஜ் அவர்கள், மாண்புமிகு திரு உதயகுமார் அவர்கள், மாண்புமிகு திரு நம்முடைய சட்ட மாவட்ட செயலாளர் திரு ஜக்கையன் அவர்கள், திரு முருக்கோடை ராமர் அவர்கள், இதனுடைய பொறுப்பாளராக வருகை புரிந்திருக்கிற மரியாதைக்குரிய பாப்புலர் முத்தையா, திருநெல்வேலி பாப்புலர் முத்தையா அவர்கள், கழகத்தினுடைய கொள்கை பரப்பின் துணை பொதுச் செயலாளர் ரதிமீனா திரு சேகர் அவர்கள் மற்றும் இங்கே கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பேர்களும் நீங்க கேட்டு தயவு செஞ்சு போட்டுங்க. 234 தொகுதியில தேனி ஒரு ராசியான இடம். அம்மா ஐயா எல்லாம் அமெரிக்கால ஜெயித்த இடம், அம்மாவும் ஜெயித்து வெற்றி பெற்ற இடம். மீண்டும் சரித்திரம் திரும்புகிறது என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக வெற்றியின் வெளிச்சம் தேனியிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதன் பொருள் தான் இங்கே போடுகிற கூட்டத்தின் நிகழ்ச்சி. எதிரான ஒரு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி அவர் இந்த ஊர்ல ஒரு மனிதர், எங்களை போல வாழ்கிறவர். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருவரும் வெற்றி பெற்ற இடம். அவர்களுக்கு இங்க அத்தனை இந்த மாவட்டத்திற்கு அத்தனை நன்மைகளை செய்திருக்க இடம். அடுத்த முதலமைச்சராக வர இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் அதே வெற்றியின் சின்னமாக இங்கே நிற்கிறார்கள். எதுக்கு போட்டிருக்கோம் சந்திச்சாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. இது நம்ம ஒண்ணு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் இனிமேல் கூட்டணியும் மற்ற சமாச்சாரங்கள்ல மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தான் தெரிவிப்பார்கள். பேசிக்கிட்டு இருப்பாங்க. வியூங்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. எல்லா அமைப்புகளும் அவர் அதிகாரங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர், அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவார்கள். சார், ஓபிஎஸ் வந்து எந்தவித நிபந்தனையின்றி இணைய தயாரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இது எப்படி சார்? எல்லாவற்றுக்கும் பதிலாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதை பற்றி புதிதாக நாங்கள் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அனைத்து பதில்களும் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் தெளிவாக அதை பற்றி சொல்லிவிட்டார்கள். சார், இப்ப மத்திய அரசு மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் தமிழகத்துக்கு 5000 கோடி ரூபாய் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை வகைய போக்கு சார்? இதில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்கள் நினைக்கிற நிலைப்பாட்டை தான், 2 மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை. மும்மொழியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 3 மொழிகளை படிப்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. படிக்கட்டும், நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை. இதை காண்பித்து பார்கெயின் பண்ணி பணம் கொடுக்காமல் இருப்பதை மத்திய அரசு செய்வது தவறு என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சார், நேற்று பாத்தீங்கன்னா முன்னாள் தேனி எம்பி வந்து அந்த கூட்டத்தை காட்டி 10 மடங்கு கூட்டம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்தார். முன்னாள் எம்பினா யாரு? ரவீந்திரநாத். தெரியலைங்க, அவங்க நிலைப்பாடு. அதை என்கிட்ட கேட்ட எந்த கூட்டத்துக்கு பார்த்து இனிமேல் கட் பண்ணு. அப்ப இப்பவே பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால அது தெரியாது. அதை பத்தி நம்ம கேட்டாங்க. அவங்க அதுக்கு மேலேயே கூட்டிட்டு தஞ்சாவூர் கடல்ல போய் கூட அதை பத்தி எங்க அதற்குரிய பதிலை அழகாக தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படி மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள். இனி ஏதாவது சொல்லுவதாக இருந்தால் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அத்தனை பேரும் நாங்கள் சொல்லிவிட்டோம். அதை பற்றி இதுல இங்க விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதன் நீட்சியாக தான் நேற்று வந்து பள்ளிகளில் பெற்றோர் கூட்டமைப்பு வந்து அப்பா அப்படின்ற ஒரு செயலி வந்து உருவாக்கிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அம்மான்னு சொல்றது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு 100க்கு 100 பொருத்தமானது. எங்களை போன்றவர்களும் அம்மான்னு சொன்னான், என் மகனும் அம்மா சொன்னான், என் பேரனும் அம்மான்னு சொன்னான். முத்துவேல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அப்பாவையும் அப்பான்னு சொன்னாங்க. அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர் அப்பா சொல்றத அவர் நினைக்கிறாருன்னா அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது வந்து அம்மாங்கிறது பொதுவானது, அப்பாங்கிறது அவங்க அப்பாவுக்கு பொருத்தமானது. ஐயா கலைஞர் ஐயா அவர்களுக்கு இவரு அப்பா விரும்புறாருன்னா ஒரு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒரு உயிரை கொடுக்கிற ஒரு தந்தையுடைய பெயரை அவர் ஏன் விரும்புறாரு எங்களுக்கு தெரியல. சார் உதயகுமார் சார், இப்ப வந்து ஓபிஎஸ் உங்க சம்பந்தம் எது கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கேள்விகளுக்கு எதுவுமே இடத்த பாருங்க, பார்வையிடுங்க.